க்ஷேத்ரோபாசன் ஸ்ரீமத் பகவத்கீதையின் முதல் ஸ்லோகமே தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே என்றே தொடக்கமாகிறது. க்ஷேத்திரம் என்பதற்கு வயல் என்பதும் ஒரு பொருள். வயலில் எதை விதைக்கின்றோமோ அதனையே அறுவடை செய்கின்றோம். புனித க்ஷேத்திரங்களில் பக்தி பாவத்தால் நாம் எதை நினைக்கின்றோமோ அதனையே அடைகின்றோம். அவ்வாறு அடைவதற்கு அத்தியாவசியமானது உபாசனை. உபாசனையின்றி எந்த தெய்வத்தின் பேரருட் கருணையை பெற்றிட இயலாது. க்ஷேத்ரோபாசனா தர்மமிகு தமிழகத்தில் ஸ்ரீபெரும்புதூர் மிக அருகில் மடுவங்கரை என்ற இடத்தில் அமைந்தருளி இருக்கின்ற திருத்தலம் க்ஷேத்ரோபாசனா. சக்தியின்றி எதுவும் செயல்படாது. அந்த சக்தியே மேருவாக அமைந்தருளி இருக்கின்ற மேருவையே விதானமாக கொண்டு புஷ்பங்களால் நிர்மாணிக்கப்பட்ட திருக்கோபுரமாக சக்தி தெய்வம் ராஜராஜேஸ்வரி அற்புதமான ஆலயம் க்ஷேத்ரோபாசனாவில் அமைந்தருளி இருக்கின்ற மேரு அட்டதிக்கு பாலகர்கள் அமைந்தருளி இருக்கின்ற வாயு, சோமன், ஈசன், இந்திரன், அக்னி, கால தேவனான யமன், நிருத்தி, வருணன், சுவானத் வாகனத்துடன் சுந்தர புருஷன் கால பைரவன், ஞாலத்தை ஆளுகின்ற கால பைரவன், கடினங்களை போக்கி அருளுகின்ற கால பைரவன், சிவனுரு திருவுருவாக எழுந்தருளி இருக்கின்ற இந்த கால பைரவரின் மூர்த்தம் வினோதமானது. சுவானத் வாகனம் தன் முகத்தை மேலே திருப்பி பைரவரை பார்த்த வண்ணம் இருப்பது ஒரு சில திருத்தல திருக்கோயில்களில் மட்டுமே அமையும். அற்புதமான விநாயகனை வணங்கி வேடமுகத்தவனின் பதம் பற்றி வாழ்வை வளமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். விநாயகப் பெருமானின் கருணையினால் பக்தன் விதியையும் மாற்றலாம், வினையையும் அகற்றலாம். வேலுண்டு வினையும்
மயில் உண்டு, பயம் இல்லை. வேலவன் மாலவனின் மருகன் திருமுருகப் பெருமான். கேத்ரோபாசனார் திருமுருகப் பெருமானின் திவ்ய தரிசனம். செவ்வாய் தோஷத்தை போக்கி அருளக்கூடிய செந்தில் வேலவன் வந்த வினையும் வருகின்ற வினையையும் வேறறுக்கும் வள்ளல் பெருமான். சக்கரமேரு சந்நிதானம் சக்தி அம்பாள் அற்புதமாக அமைந்தருள் இருக்கின்றார். தன் அருளான பீடத்தில் ராஜராஜேஸ்வரியா திருக்கரங்கள் நான்குடன் திருவிழிகளிலே பக்தர்களை நேராக நேர்கோட்டில் பார்த்து பக்தர்களின் வேண்டுதலை நிறைவேற்றி வைக்கின்ற கலைமகள், அலைமகள், மலைமகள், அனைத்திற்கும் தலைமகளால் அமைந்திருக்கின்ற சக்தி தேவி ராஜராஜேஸ்வரி. கேத்ரோபாசனா ராஜராஜேஸ்வரி தேவிக்கு 8 வெள்ளிக்கிழமைகள் அபிஷேக ஆராதனைகள் செய்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் பக்தர்களின் பிரார்த்தனையை நிறைவேற்றி வைக்கும் பராசக்தியாக ஆதிசக்தியாக அமைந்தருளி இருக்கின்றார் மாதா சக்தி தேவி. திருவிழிகளிலே அருள் ஒளி. சிம்மத்தின் கீழே எழுந்தருளி இருக்கின்ற சிம்மவாகி வெண்முத்து கிரீடங்களை சிரசிலே அமர்த்தி மெல்லிய புன்னகை இழைந்தோர் செவிகளிலே தாடகம். திருப்பாதங்கள் மூலமாக பக்தர்களுக்கு தந்தருளுகின்ற திருவருள் அனைத்துமே அபரிதமான அழகுடன் சாட்சாத் பிரத்யக்ஷமாக எழுந்தருளியிருக்கின்ற தேவியார் மாதா சக்தி. நான்கு திருக்கரங்களிலும் அனைத்துமே பக்தர்களை காப்பதற்கான திருக்கருவிகள். பக்தர்களுக்கு எதிரிகள் அமைந்தால் அவர்களை துவம்சம் செய்து தனது பக்தர்களை தன் அடிக்கீழ் இணைத்துக் கொள்ளும் தயாள குணம் படைத்தவன் ராஜராஜேஸ்வரி சக்தி மாதா. சக்தி மாதாவின் தரிசனத்தை பெற்றிட மிக தேவையானது தூய்மையான பக்தி, பக்தி பாவம். எந்த பாவத்தால் தெய்வத்தை பார்க்கின்றானோ ஒரு பக்தன், அந்த பாவத்தின்படி அம்பாள் காட்சி தருகின்ற கரும்பு வில்லை கரங்களிலே ஏந்தி காமாட்சியார், மீனாட்சியார், விசாலாட்சியார் அனைத்தும் பொருந்திய தேவியாக அமைந்தருளி இருக்கின்ற தெய்வம் மாதா
ராஜராஜேஸ்வரி சிம்ம வாகினி சிம்ம பீடத்தில் பத்திரகாளி எதிர்மறை சக்திகளை எதிர்த்து விரட்டியோட்டும் மா சக்தி காளி பத்திரகாளியார் எழுந்தருளி இருக்கிறார். பத்திரகாளியை தரிசனம் செய்வோருக்கு எந்த பயமும் இல்லை. பில்லி சூனியம் போன்ற எதிர்மறை சக்திகளை விலக்கும் தெய்வமாக அம்மை பத்திரகாளி எழுந்தருளி இருக்கிறார். சுவாமியே சரணமையப்பா. சபரிமலை சாஸ்தாவா 18ஆம் படிக்கரசன் ஸ்ரீ ஐயப்பனுக்கென்று ஓர் தனிச்சன்னதி. கார்த்திகை மாதம் விரதம் இருப்பவர்கள் சேத்ரோபாசனா ஐயப்பனை தரிசித்து மாலை அணிந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரம் சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வராண அஞ்சனா கர்ப்ப சம்பூத குமாரம் பிரம்மச்சாரிணி துஷ்டகிரக விநாசனம் தம் ஹனுமந்தம் உபாஸ்மகே. ராம நாமத்தை உலகிற்கு பதிவு செய்து ஹனுமன் அபய ஹஸ்தமுடன் அருள்பாலிக்கும் அனுமனா. இடது திருக்கரத்திலே கதை, அது எதிர்மய சக்திகளை விரட்டுவதற்கு. நின்ற திருக்கோலத்திலே ஓர் அற்புதமான தெய்வ திருவடிவம் அருள்பாலிக்கும் அனுமன். நவக்கிரகங்களில் சாயா கிரகமான ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் செவ்வாய் வியாழன் ஞாயிற்றுக்கிழமைகளில் செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்தால் அந்த தோஷம் நிச்சயம் விலகும்.
வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்த்த தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. பகவான் கண்ணன் சேத்ரோபாசனா திருத்தல திருக்கோயிலே ஸ்ரீ குருவாயூரப்பனார் மலை ஆளும் பிரதேசமான கேரளாவில் குருவும் வாயுவும் பூசித்து பகவானின் பேரருட்கருணையை பெற்ற திருத்தலம் குருவாயூர். அப்பனாக, அச்சுதனாக, அனந்தனாக அமைந்தருளி இருக்கின்ற தெய்வம் ஓ சிறு பாலகன். பகவான் பக்தனுக்கு பல திருவுருவங்களில் தனது திருக்காட்சியை பொழிந்தருளுகின்றார். குழந்தையாக இருக்கின்ற பகவானின் விஸ்வரூப தரிசனத்தையும் தந்தருளுகின்றார். பாலலீலைகள் ஆற்றிய பகவானே பாரதத்தையும் நடத்துகின்றான். பகவத்கீதையையும் உரைக்கின்றான். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய் நமோ நம. ஒரு முறை நான்முகக் கடவுளான பிரமதேவனின் தவத்திற்கு அருள்பாலித்தருளிய மகாவிஷ்ணு தனது உலகமான வைகுண்டத்தை அந்த நான்முகக் கடவுளுக்கு காண்பித்தார். மாயை இல்லாத அங்கு பகவானின் பார்ஷதர்கள் நீல நிறமுடையவர்களாக, மஞ்சள் பட்டாடை உடையவர்களாய், தாமரை போன்ற கண்களை உடையவர்களாய், ரத்தன ஆபரணங்கள், கிரீடங்கள், குண்டலங்கள், மாலையுடன் 4 கைகள், பிரகாசிக்கின்ற விமானங்களை உடையவர்களாயிருந்தனர். மின்னல் போல் காணப்பட்டனர் பிரகாசிக்கின்ற ஸ்திரீகள். மகாலட்சுமியானவர் பகவானுடைய லீலைகளை பாடிக்கொண்டு பகவானது திருவடிகளை பூஜை செய்கின்ற அந்த வைகுண்டம், அந்த திருக்காட்சி பிரமனுக்கு அமைந்தது. அந்த திருக்காட்சியில் லட்சுமி காந்தனும் யஞ்சங்களை காப்பாற்றுகிறவரும் லோகநாதனும் பிரத்யர்களை அனுக்கிரகம் செய்வதில் ஈடுபட்டவனும் பார்ப்பவர்களுக்கு ஆனந்தத்தை செய்பவன், கிரீடம் தரித்தவர், குண்டலம் அணிந்தவரும், மஞ்சள் பட்டு தரித்தவரும், 4 திருக்கரங்கள் உடையவரும், திருமார்பில் மகாலட்சுமியினால் அலங்கரிக்கப்பட்டவரும், சிறந்த ஆசனத்தில் எழுந்தருளியிருக்கின்ற பகவான் தருமமிகு தமிழகத்திலே ஸ்ரீபெரும்புதூர் மிக அருகில் இருக்கின்ற மடுவங்கரை என்ற திருத்தலத்திலே சேத்ரோபாசனம் என்ற ஆத்ம ஆன்மீக ஈகபர சுகம் தருகின்ற இடத்திலே ஸ்ரீ குருவாயூரப்பனார் எழுந்தருளி இருக்கின்ற குருவா வாயுவா பகவானே குரு, பகவானே மாதங்களில் மார்கழி என்பது போல் அனைத்திலும் பகவான், காற்றாகவும் பகவான் அமைந்தருளி இருக்கின்ற மனித உடம்பில் அத்தியாவசியமாக பகவான் அமைத்திருப்பது காற்று ஒன்றே ஆகும். அந்த மூச்சுக்காற்றே பகவானை நினைத்து வழிபடக்கூடிய, பகவானின் மூச்சுக்காற்று
வேகம். மனிதனின் மூச்சுக்காற்று நாதமாக, கீதமாக, நாம சங்கீர்த்தனமாக அமைந்தார். அந்த பகவான் அந்த மூச்சுக்காற்றிலே எழுந்தருள் இரு துவாரங்களிலே துவாபரயுக நாயகன் அருள்பாலித்தருளுகிறார். சூரியன், சந்திரன், பிராணாயாமம். இந்த பிராணாயாமத்தில் அந்த பிரணவநாதன் குருட்சேத்திர போரிலே பாஞ்சஜன்ய சங்கத்திலே பிரணவத்தை ஓதிய நாதன் மனிதனுக்கு அருளுகின்றார். அதனால்தான் பெரியோர் பேச்சை அடக்கி மூச்சை கவனி என்று கூறினார். அப்படிப்பட்ட பகவான், பாகவதத்தை நடத்திய பகவான் இன்றைய நிலையிலே குருவாயூரப்பனாக தமிழகத்திலே எழுந்தருளி இருக்கின்றார். பகவானும் குருகுலத்திலே படித்தவர்தான். சாந்தீபினி முனிவரிடம் வேதங்களை, ஆகமங்களை, உபனிஷத்துகளை, பிற விஷயங்களை கற்றவர்தான். ஆயினும் தான் ஒரு மாணவனாக இருந்து கொண்டு குருவின் உபதேசத்தை பெற்றவர்தான். இது பகவானின் லீலை. ஏனெனில் எந்த உபதேசத்திற்கும் ஒரு குரு அத்தியாவசியமாக அமைந்திடுதல் வேண்டும். அது மந்திரோபதேசமாக இருப்பினும் சரி, மற்றவையாக இருப்பினும் சரி, குருவருள் இன்றி திருவருள் அமையாது. அந்த குருவாக, அகில குருவாக, ஆத்ம குருவாக ஒரு சிறு பாலகன். அந்த பாலகன் ஸ்ரீ குருவாயூரப்பன். மனிதனின் வினையையும் விதியையும் தீரா நோயையும் தீர்த்து அருளும் பெருமான் ஸ்ரீ குருவாயூரப்பன். அமரகவி, மகாகவி, தெய்வத்தன்மையால் வாக்கு சாதுரியம் பெற்ற காவிய நாயகன் ஸ்ரீ நாராயண நம்பூதி பட்டத்திரி என்று பக்தியுடன் அழைப்பது பக்தர். அவர் தனக்கேற்பட்ட நோயை தீர்த்தருளுமாறு குருவாயூரப்பனை குறித்து தியானம் செய்து அப்பன் அருளி நாராயணீயம் என்ற நாடு புகழத்தக்க நலம் தருகின்ற காவியம் ஜனித்தார். அந்த காவியத்தில் பதிவு செய்துள்ள பாசுரங்கள் அனைத்தையும் ஸ்ரீ குருவாயூரப்பன் கேட்டு அதை ரசித்து ஆமோதித்து ஒவ்வொரு அக்ஷரமும் சத்தியமே என்ற வகையில் பட்டத்தில் திருக்காட்சி பொழிந்தருளி அந்த ஸ்ரீ குருவாயூரப்பன் தர்மமிகு தமிழகத்தில் சேத்ரோபாஸ்னா என்ற இடத்தில் கேரள ஆகம விதிகளின்படி அமைந்திருக்கின்ற திருக்கோயிலில் திருக்காட்சி பொழிந்தருளுகின்றார். நாராயணீயம் நாம பாராயணம்.